பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, இனி தைக்கிற முள்ளும் நோ உண்டாக்குகிற நெரிஞ்சிலும் அவர்களுக்கு இராது. ஆமீன். என் மகனே என் மகளே, இனி தைக்கிற முள்ளும் நோ உண்டாக்குகிற நெரிஞ்சிலும் அவர்களுக்கு இராது அப்படின்னா உங்களுக்கு இருக்காது. ஆண்டவர் சொல்கிறாரு, இனி அந்த மாதிரி நெருக்குதல் இனி இருக்காது. முட்களை போல உங்களை நெருக்குகிற அந்த சூழ்நிலை இனி இருக்காது அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், போராட்டங்கள் இருந்திருக்கலாம். உங்களை சுற்றிலும் ஒரே பிரச்சனையாக இருக்குதுன்னு கவலைப்படுறீங்களா? முள்ளு குத்துற மாதிரி அவங்க உங்கள் வார்த்தையால் குத்திட்டே இருக்கிறாங்களா? முள்ளுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இனி தைக்கிற முள்ளும் நோ உண்டாக்குகிற நெரிஞ்சிலும் இனி இருக்காது. சூழ்நிலையவே கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு சந்தோஷத்தை காணும்படி செய்ய போகிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்கு தத்தம் எனக்கு தான். ஆண்டவர் என் கூட தான் பேசுகிறார். இது எனக்குரியது. இனி தீங்கை காணாதிருப்பாயின்னு ஆண்டவர் சொன்ன மாதிரி இனி இந்த முட்கள் போல என்னை குத்துகிற பிரச்சனைகள், மனிதர்கள், அதையெல்லாம் கர்த்தர் விலக்கி என்ன வித்தியாசமாக நடத்த போகிறார் அப்படின்னு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்க. இன்றையிலேருந்து ஒரு மாற்றத்தை காண போகிறீங்க. வாக்கு தத்தத்தை விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமீன். God bless you.